சீ தொடாதே தள்ளிப்போ என்றார். யோகி பாபு மீது செம கோவத்தில் அஜித் ரசிகர்கள். யோகி பாபு தற்சமயம் தமிழ் சினிமாவில் முக்கியமான காமெடி நடிகராக வலம் வருகிறார். இவர் பெரும்பாலும் பெரிய நடிகர்களின் திரைப்படங்களில் வாய்ப்புகள் பெற்று நடித்து வருவதோடு காமெடி நடிகர்களிலேயே அதிக சம்பளம் வாங்கும் வடிவேலையே தற்போது ஓவர்டேக் செய்து ஒரு நாளைக்கே 25 லட்சம் சம்பளம் வாங்குகிறார். இந்நிலையில்தான் நடிகர் யோகி பாபுவுக்கும் வலைபேச்சு யூடியூப் சேனலின் அந்தணன் பிஸ்மி மற்றும் சக்தி ஆகியோருக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனை எழுந்து கடந்த சில நாட்களாக ஓடிக்கொண்டு உள்ளது. முன்னதாக யோகி பாபு பேட்டியொன்றில் தன்னை பற்றி தவறாக பேசியதாகவும் தனிப்பட்ட முறையில் போன் போட்டு கேட்டால் நீங்கள் எங்களை கவனிக்கவே இல்லை அதனால்தான் என பதில் அளித்ததாகவும் யோகி பாபு குறிப்பிட்டிருந்தார். யோகி பாபு பேட்டியில் வலைபேச்சு என்ற வார்த்தையையோ அல்லது அவர்களது பெயர்களையோ குறிப்பிடவில்லை. ஆனால் யோகி பாபுவின் பேச்சு வலைபேச்சு யூடியூப் தளத்தினை தான் குறிக்கின்றது என பலருக்கும் மறைமுகமாக புரியும் வகையில் பேசியிருந்தார். யோகி பாபுவின் இந்த பேச்சை கேட்ட வலைபேச்சு யூடியூப் தளத்தினைச் சேர்ந்த அந்தணன் பிஸ்மி மற்றும் சக்தி மூவரும் யோகி பாபுவுக்கு எதிராக மிகவும் காட்டமான வீடியோவை வெளியிட்டிருந்தனர். அதில் பேசுகையில் யோகி பாபுவிடம் டோன்ட் டச் என கூறியது நடிகர் அஜித்குமார் என்றும் நடிகர் யோகி பாபு கூறிதான் இந்த விஷயத்தை நாங்கள் கூறினோம் என்றும் கூறியுள்ளனர். மேலும் ஊடக அறத்தினால்தான் நாங்கள் யோகி பாபு தான் இந்த விஷயத்தை எங்களிடம் கூறியதாக முன்பே குறிப்பிடவில்லை எனவும் பிஸ்மி குறிப்பிட்டிருந்தார். மேலும் யோகி பாபு அஜித் குறித்து எங்களிடம் கூறியது அனைத்தும் பொய் எனவும் யோகி பாபு படப்பிடிப்பிற்கு சரியாக செல்ல மாட்டார், அதனால் அவரை அஜித் படத்திலிருந்து தூக்கிவிட்டார்கள், அதனால் தான் யோகி பாபு இவ்வாறு எங்களிடம் பொய் கூறியிருக்கிறார் எனவும் கூறியிருந்தார். மேலும் இதை தவிர யோகி பாபுவை வைத்து படம் எடுத்த பல இயக்குநர்களும் அவரை பற்றி புகார் கூறியிருப்பதாகவும் ஆனால் எங்கள் பெயரை சொல்லிடாதீங்க, டப்பிங் முடிந்த பிறகு சொல்லுங்கள் என கூறியதாகவும் வலைபேச்சு பிஸ்மி கூறியிருந்தார். யோகி பாபு அஜித் குறித்து இவ்வாறு பொய் தகவலை பரப்பியதற்கு அஜித் ரசிகர்கள் பலரும் அவரை வசைபாடி வருவதோடு அவரின் வீடியோக்களை இணையத்தில் ட்ரோல் செய்து பரப்பி வருகின்றனர். மேலும் யோகி பாபுவின் பொய் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அஜித் ரசிகர்கள் அஜித்துடன் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை பரப்பி வருகின்றனர். யோகி பாபு நாளுக்கு நாள் வளர வளர சிம்பு, விஷால் மற்றும் வடிவேலுவை போல் தயாரிப்பாளர்களை சாகடிக்க தொடங்கிவிட்டார். குறிப்பாக ஒருவரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு குறிப்பிட்ட தேதியில் நடிக்க வருகின்றேன் என்பது, அதற்குள் அதைவிட யாராவது சம்பளம் கொடுத்தால் அவர்களுக்கு போய் நடித்து கொடுப்பது என இவ்வாறு பலமுறை செய்துள்ளதாகவும் யோகி பாபு மேல் பல குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.